இந்த வீடியோவில் வந்து நம்ம ஸ்பியர் ஆப்ஷன் பார்க்கலாம். இதுக்கு வந்து கண்டிப்பாக நம்ம ஏதாவது ஒரு வேர்டெக்ஸ் கொடுக்கணும் அல்லது பாயிண்ட் கொடுக்கணும். நம்ம வந்து இப்போ இந்த ஆக்சிஸ் சிஸ்டம் க்ரியேட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்பியர் எடுத்துகிட்டு இந்த பாயிண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி க்ரியேட் ஆகிடும். இது வந்து ஓவரால் ஸ்பியர் ரேடியஸ். ஜஸ்ட் இப்படி கொடுத்துக்கலாம். இது வந்து ஹாஃப் வரும், இது வந்து ஃபுல்லாக வந்து க்ரியேட் ஆகிடும். அந்த மாதிரி ஸோ நம்ம வந்து இப்படி க்ரியேட் பண்ணிவிட்டு இதில் வந்து நமக்கு எந்த ஷேப் வேணுமோ அந்த ஷேப்பை வந்து அச்சீவ் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா பேரலாக தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸ்டார்ட் ஆங்கிள். இப்போ டிஃபால்ட் அந்த மாதிரி மைனஸில் இருக்குது. அதே மாதிரி பேரலல் எண்ட் ஆங்கிள். அதே மாதிரி வந்து இங்கே ஸ்டார்ட் ஆங்கிள் சைடில் ப்ளஸ்லேயும் கொடுக்கலாம் மைனஸ்லேயும் கொடுக்கலாம், போத் சைடு இந்த மாதிரி கொடுத்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து ஜஸ்ட் ஓகே. இப்போ வந்து நான் ஸ்கெட்சில் இந்த பிளைன் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணுறேன். ஜஸ்ட் ஒரு கொஞ்சம் எக்ஸிட் பண்ணிடலாம். இப்போ மறுபடியும் ஸ்பேரில் போய்ட்டு இந்த பாயிண்டில் எனக்கு க்ரியேட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஸோ க்ரியேட் ஆகிடும். ஸோ டிஃபால்ட்டாக 180 இருந்துச்சு, 0. ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து ஜஸ்ட் இங்கே இந்த பாயிண்ட் கொடுக்குறேன். இந்த மாதிரி வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி இருக்கக்கூடிய பாயிண்ட்லேயும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதை கூட நம்ம பாயிண்டில் க்ரியேட் பண்ணலாம் அல்லது வேறு சர்ஃபேஸ்லேயும் நம்ம க்ரியேட் பண்ண முடியும். இப்போ வந்து ஜஸ்ட்டு நான் இந்த பாயிண்ட்டை கொடுக்குறேன். ஸ்பேர் செலக்ட் பண்ணிவிட்டு பாயிண்ட். ஸோ இந்த மாதிரி வந்து க்ரியேட் ஆகிடும். இது வந்து ஸ்பேர் ஆப்ஷன்.